ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வளர்பிறை அஷ்டமி. பைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன தீபம் ஏற்றணும், எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், பைரவரை நாம் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமியாக வருகிறது. புதன்கிழமையோடு வருகிறது. புதன் வார வளர்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த நாளில் நாம் பைரவரை விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை உயரும். ஒரு பொட்டு தங்கம் கூட எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி அன்று சொர்ண ஆகர்ஷண பைரவரை நாம் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டிற்கு அருகில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இல்லைங்க, எங்கள் வீட்டில் பக்கத்தில் பைரவரினுடைய ஆலயம் மட்டும்தான் இருக்குது, சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயம் இல்லை அப்படிங்கிறவங்க பைரவர் ஆலயத்திற்கே நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். அப்படி வாங்கி கொடுத்துட்டு செவ்வரளி மாலை உங்கள் கையால் கட்டி சாற்றுவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயமாகும். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களில் கூட இந்த பைரவர் சந்நிதி இருக்கும். அங்கு சென்றும் நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். இப்போ நாம் வளர்பிறை அஷ்டமி அன்று பைரவர்கிட்ட எப்படியெல்லாம் வேண்டிக் கொள்ளலாம்? நெகட்டிவான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. இப்போ பிரச்சனை தீரணும், கடன் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்காம எதெல்லாம் வளரணுமோ, எதெல்லாம் பெருகணுமோ அதை நம்ம வளர்பிறை அஷ்டமி அன்று பிரார்த்தனை பண்ணணும். உதாரணத்திற்கு, உங்களுக்கு கடன் தீரணும்னா இவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க, சரிங்களா? நல்ல வேலை வேண்டும், அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வருமானம் பெருகணும் அப்படிங்கிற மாதிரி, தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம பைரவருக்காக ஏற்றக்கூடிய சிறப்பான தீபம், நம்ம நிறைய தீபங்கள் ஏற்றுறோம். பாவக்காய் தீபம் கூட ஒரு சிலர் ஏற்ற சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த தீபத்தை ஏற்றி பைரவரை வழிபாடு செஞ்சாங்க. முன்னோர்கள் மட்டும் இல்லைங்க, சித்தர்கள் கூட இதை குறிப்பிட்டு இருக்காங்க. இது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தீபம். தேங்காயில் மஞ்சள் தடவிட்டு அதை ரெண்டாக உடைச்சிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய நீரை எல்லாம் வெளியேற்றிட்டு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்கள். இது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களில் போய் ராகு கால நேரத்தில் ஏற்றணும். நாளைக்கு ராகு கால நேரம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் எத்தனை மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போய் இந்த தீபத்தை ராகு கால நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்படி இந்த தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்வதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வளர்பிறை அஷ்டமி, அதுவும் புதன்கிழமையோடு வருகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளில் நம்மளுக்கு இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது அமைந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு வருமானம் பெருகணும், பணம் பெருகணும், தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னா இந்த தீபத்தை, இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கோவில்லையே ஒரு ஓரமாக உட்கார்ந்து ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி, ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி, ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணிட்டு அங்கு நீங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே நிறைவு செய்துவிட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது தெருக்கல்ல சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த நாய்களுக்கு பிஸ்கெட்டு இது மாதிரியான ஏதாவது உணவுகளை, பன்னு, கோதுமையினால் செய்யக்கூடிய பதார்த்தங்களை வாங்கி நீங்கள் நாய்களுக்கு உணவாக கொடுங்கள். மிக மிக அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். இந்த நாய் அப்படிங்கிறது பைரவரினுடைய வாகனம். அப்போ நம்ம நாய்களுக்கு உணவளிக்கும் போது பைரவரினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.
யார் ஒருவர் வளர்பிறை அஷ்டமி அன்று சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு விரதம் இருந்து முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பொன் பொருள் பணம் புகழ் பேர் ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்தர்களும் இந்த தேங்காய் தீபத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாகவே இந்த தேங்காயில தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், காரிய தடைகள், எதிர்மறை ஆற்றல்கள் விலகுமா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அனைத்தும் நம்மளுக்கு கிரகித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி அன்று கட்டாயம் இந்த தீபத்தை ஏற்றி பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பைரவரினுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி கோவிலுக்கெல்லாம் எங்களுக்கு செல்ல முடியாது, நாங்கள் வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குதுன்னா அதற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இல்லைன்னா இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றுவதும் மிகச் சிறப்பானது. எது உங்களுக்கு வாய்ப்பாக வசதியாக இருக்குதோ அந்த தீபத்தை ஏற்றிட்டு வீட்டிலேயே நீங்கள் கிழக்கோ இல்லை வடக்கு பக்கமாகவோ கீழே ஒரு துணி விரித்து அதற்கு மேலே அமர்ந்து கொண்டு ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்துவிட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கல் உப்பை நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு 8 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு 101 ரூபாய் நாணயம், 100 ரூபாய் நோட்டு 1 ரூபாய் நாணயம் இல்லைங்களா, 101 ரூபாய் அதில் வச்சிருங்க. அந்த உப்பு மேலே ஒரு கண்ணாடி பவுலு, கல் உப்பு, அதற்கு மேலே 8 மிளகு கவுண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதற்கப்புறம் 101 ரூபாய் பணம் இதெல்லாம் வச்சு பைரவரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் என்னென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய படத்திற்கு முன்னால் வச்சிருங்க. அது அப்படியே 3 நாட்கள் இருக்கட்டும். 3வது நாட்கள் அதை எடுத்து அந்த 101 ரூபாய் பணம் இருக்குது இல்லைங்களா, அந்த பணத்தை உங்கள் பணப்பெட்டியில் வச்சிருங்க. பணம் வச்சு எங்கே எடுப்பீங்களோ, பணப்பெட்டி, பர்ஸ், ஹேண்ட்பேக் எது வேணாலும் இருக்கலாம், அங்கே வச்சிருங்க. அந்த கல் உப்பையும் நம்ம மிளகையும் ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நிஜமாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரொம்ப வீண் விரய செலவுகள்லாம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறைந்து வாழ்க்கையில் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி அன்று இது மாதிரி செய்து பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.